Hi friends, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டோடைய அப்டேட் ஒர்க் தாங்க போயிட்டுருக்கு. காலையில் பத்திரிக்கை வைக்க போனால் நைட்டு வர போல் தான் எனக்கு டைம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸும் எடுக்கவும் முடியல, வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கல. ஹவுஸ் வார்மிங் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நானும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு மளிகை பொருள் தாங்க வாங்க போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குடிகாடு கேள்விப்பட்டிருப்பீங்க, கும்பகோணம் போகிற ரோடு தாங்க. பாப்பாக்குடி உள்ள போயிட்டு குடிகாடுங்கிற ஊரில் நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக இப்போ சேத்தியத்தோப்பு வந்திருக்கோம். இந்த பழக்கடையில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் இது எல்லாமே வாங்கிக்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்குடி ஊரில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரிலேட்டிவ் இருக்காங்க. அவங்களுடைய ஹவுஸ் வார்மிங் டேட் பார்த்தீங்கன்னா சேம் நான் வச்சுருக்க தேதியில் தான் அவங்களும் வச்சுருக்காங்க. அதனால அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ட்ரெஸ்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பழக்கடையில் பார்த்தீங்கன்னா பழம்லாம் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, சாக்லேட் அப்பா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு வரிசையாக என்னென்ன நம்ம ரெடி பண்ணி கொடுப்போமோ அந்த ஃபங்க்ஷன் அப்போ போக முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறதுனால அப்பா அம்மா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதுங்க. அதனால் முன்னாடியே பார்த்திங்கன்னா அன்னைக்கு வைக்க வேண்டிய வரிசைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கே வச்சு கொடுத்துட்டு வரப்போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு, வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கிட்டு இப்போ சேத்தியத்தோப்புலேருந்து கிளம்பிட்டோம். சேத்தியத்தோப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிற ரோட்டில் தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய பேர் நினச்சிட்டே இருப்பீங்க ஏன் வீடியோஸ் வரலன்னு. ஆக்சுவலி நம்ம வீட்டோடைய அப்டேட் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால என்னால் இங்கே வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கெலாம் டைம் கிடையாதுங்க. ஸோ நம்ம முக்கியமான ஒர்க் பார்த்திங்கன்னா வீடு குடி போகிறதுக்கு நம்ம 1000 பத்திரிக்கை அடிச்சிட்டோம். அந்த 1000 பத்திரிக்கையும் கரெக்டாக எங்கெங்கே போய் கொடுக்கணுமோ அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணியே ஆகணும். அந்த ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுக்க முடியல. காலையில் 8 மணிக்கு கிளம்பி போனோன்னா நைட்டு 10 மணி போல் தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் லீவு நாளில் பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு பத்திரிக்கை வைக்க போயிட்டுருக்கேன். அவங்க இல்லாதப்ப அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அப்பாவும் ஒர்க்காக இருக்கும்போது தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேங்க. இந்த மாதிரி பத்திரிக்கை வச்சுட்டு வந்து நைட்டு 10 மணி போல் ஆகுது. ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கும் என்னால் முடியல, எடிட் பண்ணுறதுக்கும் முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் கொண்டு போயிட்டு பசங்களை அம்மா வீட்டில் விட்டுட்டு நைட்டு வரும்போது அம்மா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இதில் நான் எங்கேருந்து வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆக்சுவலி நான்லாம் பாருங்கள் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட நான் லீவ் விட்டதே கிடையாது. நம்ம வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறதுனால பாதி வேலை கிட்டத்தட்ட நான் செஞ்சிட்ருக்கேங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் பாதியாக பிரித்து அவங்களும் செய்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் செஞ்சிட்ருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடிகாடுக்கு வந்தாச்சுங்க. குடிகாடுக்கு வந்ததுக்கப்புறம் வண்டி பார்க் பண்ணுறதுக்குனே ஒரு ஷெட்டு போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த கடை நேம் பார்த்தீங்கன்னா சண்முகா விலாஸ் மளிகைங்க. இது குடிகாடில் பெரிய ஃபேமஸான கடை. ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடம் தாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பில் பண்ணுறதுக்காக ஒரு கவுண்டருக்கு வந்திருக்கோம். இங்கே க்யூவில் தாங்க போனோம். இங்கே கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கஸ்டமர் வெளியில் போனதுக்கப்புறம் அடுத்த கஸ்டமர் நம்ம உள்ளே போகணுங்க. ஆக்சுவலி சிஸ்டம் பார்த்திங்கன்னா 8 சிஸ்டம் கிட்ட வச்சுருக்காங்க. 8 சிஸ்டத்துக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா 8 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்மளும் எப்படியே அடிச்சு பிடிச்சி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு சிஸ்டம் முன்னாடி போய் உக்காந்தாச்சுங்க. ஆக்சுவலி சமையல் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. 700 பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு செய்ய போகிறோம். அந்த 700 பேருக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கிலோ கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை அப்படியே நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த புக்கை நம்ம கையில் கொடுத்து அவங்களே பில்லை பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட படித்து சொல்லுவாங்க எல்லாமே அந்த புக்கில் இருக்கா செக் பண்ணிக்கோங்கன்னு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் 53,049 ரூபா வந்திருக்குங்க. மொத்தம் பொருள் பார்த்திங்கன்னா 90 பொருள் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அங்கேருந்து இப்போ பில் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மளிகை பொருள் லிஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு கவுண்டருக்கு வந்து இப்போ நம்ம போட்டாச்சுங்க. அங்கேருந்து அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடம் தாங்க, அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் ஏரியா தான். நெக்ஸ்ட்டு இவங்கக்கிட்ட ஆட்டோ, டெம்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு டோர் டெலிவரியாக இருந்தாலும் சூப்பராக டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளோடது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி தாங்க பண்ண போகிறாங்க. இப்போ பில் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாச்சு. அவங்களே கேஷ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்களே மிஷினில் போட்டு கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த கேஷ் என்ற மிஷினும் அவங்க வச்சுருக்காங்க. அங்கே கொடுத்துட்டு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, அதுக்குள்ளே ஃபோன் அடித்து உங்கள் பொருளெல்லாம் வந்துருச்சு, வந்து எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளது ஒரு 3 நாள் கழிச்சு தாங்க வந்து டோர் டெலிவரி போட போகிறோம். நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும்
எல்லாத்தையும் செக் பண்ணி மூட்டை கட்டி நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தைக்க போகிறோம். சணல் போட்டு தச்சு நம்ம மூட்டை கட்டி வச்சிட்டோன்னா அந்த தேதியில் நம்ம புது வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அவங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு டோர் டெலிவரிக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா சம்திங் வந்துருச்சு. குடிகாடுலேருந்து சிதம்பரம் போகணுங்க, நம்ம எம்ஆர்வி நகருக்கு போகணும். அதனால் ஒரு 1000 ரூபா டோர் டெலிவரி அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தான் கொடுக்கணும். அவங்க டெம்போ அனுப்பி விடும்போது அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர் போட்டிருந்த லிஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டருக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி பில்லு வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் எடுக்க போயிருந்தோம். அந்த லிஸ்ட் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கோட் போட்டுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பில் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம பில் கவுண்டருக்கு வந்தோம். இங்கே அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் தாங்க. இவங்களுடைய ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு, 3 ஷிஃப்டாக பார்த்திங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் பில் அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளாரே பாருங்கள் எவ்வளோ பொருள் கொண்டு வந்து குவிச்சு வச்சுருக்காங்கன்னு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பில்லு வச்சுருக்குறாங்க, இன்னும் ஒருத்தவங்க கரெக்டாக அவங்க படிக்க எல்லா பொருளையும் கரெக்டாக எடுத்து இந்தாண்ட பக்கம் வச்சு அதை டிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வந்துக்கிட்டே இருக்குங்க, வந்த வரைக்கும் இவங்க டிக் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ஒர்க்கு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிகாடுங்க. குடிகாடு பாப்பாக்குடி ஸ்டாப்லேருந்து நம்ம குடிகாடுங்கிற ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் உள்ளார இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ராசஸ் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி இப்போ பில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பொருள்லாம் வந்துட்டுருக்கு. 700 பேருக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து இந்தந்த குவாலிட்டியில் நம்ம வந்து செலக்ட் பண்ணவே இல்லை. அவங்க கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பொருள் தாங்க. இப்போ நீங்கள் ஒரு நேஷ்னல் மார்க்கெட்டு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டே போனாலும் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஆர்கேஜி வேணுமா இல்லை கிருஷ்ணா நெய் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் பிராண்டடாக எடுப்பீங்க. சேம் இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு பிராண்டட் தான் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட அவங்க பில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிராண்டட் தான் போட போகிறோம்லாம் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பில் பண்ணதுக்கப்புறம் நம்மளே எடுத்து அந்த லிஸ்ட்டில் பார்ப்போம், இந்த பிராண்டில் இந்த இத்தனை கிலோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டடான பொருள் தாங்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கோம், 53,049 ரூபாய்க்கு நம்ம பில் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. கொண்டு வந்து வச்சதுக்கு வரைக்கும் அவங்க பில்லை எடுத்து கரெக்டாக ஒரு பெண்ணை வச்சுட்டு ஒரு சிஸ்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு சிஸ்டர் டிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையில் கட்டி அந்த டோர் டெலிவரிக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. எனக்கு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லுவேன். ஆக்சுவலி குடிகாடு போயிட்டு அப்பா நிறைய டைம் மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் இவ்வளோ பெரிய ஷாப் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இதில் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. டெம்போ எல்லாமே இவங்களே வச்சுருக்காங்க. நம்ம அமௌண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். டோர் டெலிவரியும் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு அமௌண்ட் போட்டு டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து லிஸ்ட்டு வச்சுட்டு பொருள் கரெக்டாக இருக்கான்னு எடுத்து வச்சுட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா சாக்கு பை எடுத்துகிட்டு வந்து 2 பேர் அதை கரெக்டாக பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறோம்னு நினச்சிட்டு சின்ன சாக்கில் பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தோம் இது டோர் டெலிவரிங்க, ஒரு 3 டேஸ் கழிச்சு தான் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, நீங்கள் பெரிய சணல் சாக்கில் போட்டு தச்சு வச்சுருங்க சணல் போட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய சாக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா பொருளெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பில்லு பே பண்ணி பில்லை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அதே பொருள் கரெக்டாக அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணி நமக்கு அனுப்பிடுவாங்க. இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சு தச்சு வச்சுட்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குங்க. ஏன்னா திரும்பி அன்னைக்கு இவ்வளோ தூரம் வர வேணாம், அதனால் இன்றைக்கே நம்ம பார்த்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிடலான்ட்டு ஒரு 2 மூட்டை கிட்டத்தட்ட பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டி வந்து டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அன்னைக்கு லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டார் போட்டிருப்பாங்க. என்னென்ன பொருள் இப்போதைக்கு இல்லையோ 2 டேஸில் வர வச்சு அதை வண்டி கூடயே பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுருவாங்க. ஆக்சுவலி என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இல்லைன்னு சொன்னாங்க, அதை வந்து 2 டேஸில் வர வச்சு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் கேன் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 டின்னு கிட்டத்தட்ட ஆயில் வந்து பில் பண்ணியிருக்கோம். அந்த கேனு வண்டி போகும்போது தான் தூக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, வண்டி போகிற அன்றைக்கி அதை நாங்கள் எடுத்து வச்சிடறோம்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
தேன் பாட்டில். அந்த பாட்டில் இதில் நம்ம வந்து பேக் பண்ணால் கண்டிப்பாக உடஞ்சிரும். அதுவும் பார்த்திங்கன்னா வண்டி போகிற அன்னைக்கு நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் பொருள் வந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு செக்ஷன் பார்த்திங்கன்னா பொருள் வந்து எடுத்து பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவு ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. அப்பா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு 800 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட மளிகை பொருள் வாங்கியிருந்தாங்க. அதையும் கரெக்டாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாச்சுங்க. ஒருத்தவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க, இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா சாக்கு வந்து சணலால் போட்டு அழகாக ஊசி வச்சு தச்சிட்ருக்காங்க. எதையும் பார்த்திங்கன்னா நம்ம விடக்கூடாதுங்க. அழகாக தச்சு சூப்பராக நம்ம பேக் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புனோன்னா அவங்க அழகாக டோர் டெலிவரி அன்றைக்கி எடுத்துப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நைட்டுக்கு என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பிரெட் அல்வா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெதுவடை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி, ரைத்தா, சப்பாத்தி, சன்னா மசாலா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பாருங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், ஊறுகாய், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் பால், தேங்காய் சட்னி, கார சட்னி. இந்த ஃபுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். மார்னிங் ஃபுட் சொல்கிறேன் பாருங்கள். மார்னிங்க்கு 700 பேருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 700 தான் மொத்தமே. அதை காலையில் 400, நைட்டுக்கு 300 அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. காலையில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அல்வா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போண்டா, அதுக்கப்புறம் ரைஸ் பொங்கல், பூரிக்கிழங்கு, பொடி தோசை, இட்லி சாம்பார், மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, காஃபி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுட்டுங்க. 700 சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வாங்கி இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம். 90 பொருளுங்க, 85 + ஒரு 5. ஃபைனலாக பாருங்கள் எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி செந்தில் சிதம்பரம் MRV நகர்னு என்னோடய ஹஸ்பண்ட் நேம் கொடுத்து அழகாக மார்க்கரால் எழுதிட்டாங்க. இதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு ஒரு குடோன், அவங்களே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அவங்களோட குடோன் தாங்க எல்லாமே. டோர் டெலிவரிக்குன்னு ஒரு குடோன் இருக்குது, அங்கே போயிட்டு அவங்க அடுக்கி வச்சிடுறாங்க. அந்த டேட்டுக்கு போக வேண்டிய பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெம்போவில் அவங்க ஏற்றி விட்டுருவாங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு கார்டில் எழுதிட்டுருக்காங்க என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கோம், அது வண்டி போகிற அன்றைக்கி நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அழகாக ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க எழுதிட்டாங்க. எழுதி ஒரு கவரில் அதை வச்சுட்டாங்க. நம்மளோட பில்லும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தாங்க இருக்குது. பில்லு நம்ம வாங்கிட்டு போகல, எது எது மிஸ்ஸிங்கோ அதை ஸ்டார் போட்டு அந்த பில்லு கூடயே வச்சுருக்காங்க. இப்போ 2 நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தலையில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் தாங்க இருக்குது குடோனு, இதுக்கும் பக்கத்து பில்டிங் தான். அதுக்குன்னு ஒரு ஒர்க்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பொருள் கொண்டு போய் அடுக்கிறதுக்கு, நெக்ஸ்ட்டு பொருள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, நெக்ஸ்ட்டு பொருள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட்டில் ஒர்க்கர்ஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. ஷிஃப்ட் பிரகாரம் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. குடிகாடில் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா மளிகை பொருள் சேல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் குடிகாடு பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து தாராளமாக வாங்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குடோனில் கொண்டு வந்து பொருள்லாம் வச்சு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்பை வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டு ஒட்டி வச்சிடுறாங்க. ஒட்டி நம்ம பேரும் நம்ம ஊரும் அதில் எழுதிடுவாங்க மார்கரால். ஏன்னா நம்ம பொருள் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிட்டோம்னா டோர் டெலிவரிக்கு கரெக்டாக அந்த பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் பாருங்கள் ப்ராப்பராக சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா குடிகாடுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு நானே நேரில் வந்து மளிகை பொருள் எல்லாமே கலெக்ட் பண்ணி லிஸ்ட்டு எல்லாமே சூப்பராக எல்லா பொருளும் செக் பண்ணி எடுத்து பில் பண்ணி இப்போது ஒரு இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அவங்க டோர் டெலிவரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க வர்ற அன்றைக்கி நம்ம வண்டி வாடகை மட்டும் 1000 ரூபா காசு கொடுத்துருந்தேங்க. இப்போ நம்ம வண்டி பார்க்கிங் பண்ண ஏரியாவில் வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு பாப்பா குடிக்கு வந்திருந்தோம். பக்கத்துலேயே ஒரு மெத்த வீடு இருக்குது பாருங்கள், அந்த மெத்த வீடு தாங்க நம்ம குடி போகிற அன்றைக்கி அவங்களும் குடி போகிறாங்க. நாங்களும் அங்கே தேவையான ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே அப்பா கொஞ்சம் அமௌண்ட்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் எலுமிச்சை பழம்லாம் பறித்து வச்சுருந்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு வந்து சோழத்தில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.